ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்களா இல்லையா? அதனால் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு கொசு. எது இப்ப உங்களுடைய கருப்பு பணத்தை புடுங்குறேன்னு வந்திருக்கிறானே, இதா கருப்பு பணம்? இதை விட பல 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 ஆயிரம் கோடி கருப்பு பணங்கள் ரூபாயாக இல்லாமல் தங்க பாலங்களாக இருக்கிறது. யார்கிட்ட? அம்பானி அதானிகள்கிட்ட. பெரிய பெரிய சொத்துக்களாக, தோட்டங்களாக, துறவுகளாக, தீவுகளாக, நாட்டுக்கு வெளியே உள்ள தீவுகளாக இருக்கிறது. யார்கிட்ட? இந்த பணம் நம்ம நாட்டு பணம் தான். அதான் கருப்பு பணம். எவனா ரூபாயை வந்து பெட்டி பெட்டி அடுக்கி வச்சிருப்பான். ஒரு செலவுக்கு ஒரு கோடி வரைக்கும் வேண்டாம் வச்சிருப்பானே தவிர 10,000 20,000 1 லட்சம் கோடி கொண்டு வைக்கிறது அது தனி ரூபா வச்சிருப்பான். அப்படி அடிக்கி கிறுக்கனா வச்சிருப்பான். கரையை அடிச்சு போயிடாதா, பேடாய் போயிடாதா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். இவனுமே பெரிய பெரிய அளவில் உள்ள தொகையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நகையா மாத்துவான், அமெரிக்க டாலரா மாத்துவான், பங்குச்சந்தையில் கொண்டு போய் போடுவான், வெளிநாடுகளில் சொத்து வாங்குவான். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறானா, 500 செல்லாது, 1000 செல்லாதுன்னு ஆப்பு வைக்கிறான்ல. இதை செஞ்சுட்டு நம்ம நாட்டில் உள்ள கருப்பு பண முதலைகள் வெளிநாடுகளில் கொண்டு போய் பணத்தை பதுக்குவதற்கும் சட்டம் போட்டிருக்கிறான். என்ன சட்டம் போட்டிருக்கிறான்? ஒவ்வொரு இந்தியனும் வெளிநாடுகளில் ரிசர்வ் வங்கி அனுமதி வாங்காம 1,70,00,000 முதலீடு பண்ணலாம். என்ன பண்ணுத? எந்த கேள்வியும் இல்லாம 1,00,00,000, அதாவது 2 லட்சம் டாலருங்கிறான். 1,70,00,000 இந்திய ரூபா வருது. 1,70,00,000 ரூபாய்களை நான் எடுத்துக்கிட்டு போய் எங்க முதலீடு பண்ணலாம்? அமெரிக்க கம்பெனியில் முதலீடு பண்ணலாம், ரஷ்யா கம்பெனியில் முதலீடு பண்ணிடலாம். அப்ப வெளிநாடுகளில் கொண்டு போய் என் பேர்ல ஒரு 2 கோடி, என் தம்பி பேர்ல 2 கோடி, எங்க அண்ணன் பேர்ல 2 கோடி, குடும்பத்தில் 20 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, 40 கோடி ஓடி போயிடும். இப்படி பல பினாமிகள் பேர்ல 2 கோடி 2 கோடி தான் கொண்டு போய் இன்னொரு நாட்டில் கொண்டு போய் லட்சோபலட்சம் கோடிகளை முடக்கி இருக்கிறான். அதுல இன்னொன்னு பாருங்க, முடக்கிட்டானா இது என்ன நடந்தது உதாரணம் பாருங்க. மொரீஷியஸ் ஒரு தீவு இருக்கிறது, குட்டி தீவு. லட்சக்கணக்கில் மக்கள், கோடிக்கணக்கு கூட இல்ல, லட்சக்கணக்கில் மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு. அந்த நாட்டில் எதுக்குமே வரி கிடையாது. மொரீஷியஸ் நாட்டில் என்ன இல்ல, எதுக்குமே வரி கிடையாது. எந்த கேள்வியுமே கேட்க மாட்டானா. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இங்க இருந்து கொண்டுட்டு போய் மொரீஷியஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. என்ன முதலீடு? ஒரு பேப்பர், அவ்வளவுதான், லெட்டர் போட்டு வச்சுட்டு போகணும். கம்பெனி இடமெல்லாம் தேவையில்லை. ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி அல்லது பிஸ்கட் கம்பெனி அல்லது சாக்லேட் கம்பெனின்னு ஒரு பேரை போட்டு இந்த பேரில் முதலீடு செஞ்சுட்டேன்னு சொல்லிட வேண்டியது. இடம் இருக்கா? ஒன்று லெட்டர் பேர் மட்டும் தான் இருக்கும். மொரீஷியஸ் அரசாங்கத்தை அனுமதி வாங்கியிருப்பான். அப்ப அந்த மாதிரி 30,000 கம்பெனி இருக்காங்க அந்த குட்டி தீவுல. 30,000 கம்பெனிக்கு 2,000 கூட எங்க இல்ல, அலுவலகம் கிடையாது. 28,000 லெட்டர் பேப்பர்லாம் இருக்கு. அங்க போட்டானா மொரீஷியஸ்ல கொண்டு போய் 1 லட்சம் ரூபாயை போட்டுவிட்டு அப்புறம் என்ன செய்வான் தெரியுமா? வெளிநாட்டு ஆட்கள்லாம் அந்த நாட்டில் முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிடுவாங்க. இவங்க யாரே மோடி எல்லாமே காங்கிரஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. வெளிநாட்டில் உள்ள பணத்தை வைத்திருக்கிறவர்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணுங்கள். அவன் என்ன செய்வான்? இங்க இருந்து கொண்டு போன 40 லட்சம் கோடி மொரீஷியஸ்ல போட்டுட்டு, மொரீஷியஸ்ல இருந்து நாங்க முதலீடு செய்ய வர்றோம். மொரீஷியஸ் ஆளாயிரும். இந்திய பணம் இப்ப என்ன பணம் ஆயிரும்? மொரீஷியஸ் பணம் ஆயிரும். மொரீஷியஸில் இருந்து பணத்தை முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டதுல 43% வெளிநாட்டு பணம் மொரீஷியஸ். வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறான்ல, இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பணத்தை கொண்டு வந்து 40-50 லட்சம் கோடியை கொண்டு வந்து இங்க ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அந்த பணம் கருப்பு பணம். அது அரசாங்க உதவியோட வெள்ளையே ஆக்கப்படுது. மொரீஷியஸுக்கு போய் மொரீஷியஸ் பணமா, மொரீஷியஸ்ல இருந்து இங்க முதலீடு செய்யப்படுற காட்சியை காட்டி இங்க பெரிய பெரிய கம்பெனிகளை திறக்கிறாங்க. அப்ப நீ யார பண்ணனு? அதப்படி மொரீஷியஸ்ல போடாதுன்னு சொல்லி, இந்திய பணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி, சுவிஸ் வங்கியில போடக்கூடாதுன்னு சொல்லி, அதெல்லாம் பல பல லட்சம் கோடிகள் 4 பேரை பிடிச்சி இருக்குன்னா நாட்டு பொருளாதாரம் எங்கேயே போயிடும். அவ்வளவு சம்பாரிச்சு வச்சுக்கிறான். அதை விட்டுப்புட்டு அத்தை பசிக்காரன்ட்ட வந்துட்டு கருப்பு பணம் புடுங்குறேன்னா என்னடா அர்த்தம்? அப்ப இதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கருப்பு பணம் இன்னொன்னு சொல்லுங்க கேளுங்களேன். தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன சொன்னார்? தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்லங்க போன பார்லிமெண்ட் தேர்தலில், சுவிஸ் வங்கியில நம்ம மக்கள் இந்திய பண முதலைகள் பல லட்சம் கோடிகளை போட்டிருக்கிறார்கள். அதை மீட்டு வந்தால் பணத்தை வைக்க இடம் இருக்காது. அதனால ஆளுக்கு 15 லட்சம் தருவேன்.
யார் சொன்னா? மோடி. நம்ம நாட்டில் பணம் இல்ல, எல்லா பணத்தையும் சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கியில் போட்டுவிட்டாங்க. இந்திய பணக்காரங்க, இந்திய பண முதலைகள், அந்த பணம் அவ்வளவு இருக்கிறது. அதை நான் ஆட்சிக்கு வந்தால் மீட்டுக்கிட்டு வந்து என்ன செய்வேன்? அந்த பணம் ரொம்ப இருக்குல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் தருவேன். அப்பனா ஒரு ஆளுக்கு 15 லட்சம் தர்ற அளவுக்கு இருக்குங்க, இருக்கா இல்லையா? அதை மீட்பியா? இப்ப எங்கள்கிட்ட புடுங்கணியா, அதுல எவ்வளவு தரப்போற? இப்ப 15 லட்சம் மீட்பா? இப்ப கருப்பணத்தை எங்கள்கிட்ட பிடிக்கல, எங்க மக்களுடைய கருப்பணத்தை பிடிக்கிட்டு வந்தா காட்டுறீல. இப்ப 30 லட்சம் தருவியா? 10 லட்சம் தருவியா? 5 லட்சம் தருவியா? 10 காசு கூட தர முடியாது. நீ புடுங்கின காசுல இருந்து எங்களுக்கு பிரிச்சு தர்றா இருந்தா ஒரு செலவு போக 10 பைசா தர முடியாது. இதை எடுத்துக்கொண்டு கருப்பு பணத்தை பிடித்து விட்டோங்கிறாய். அப்ப நீனே ஒத்துக்கொண்டாய் மொரீஷியஸ்ல இருக்கிறது என்று. மொரீஷியஸில் இருக்கிற சுவிட்சர்லாந்தில் இருக்கு, சுவிஸ் வங்கியில் இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை மீட்டி கொண்டு வந்திருந்தால் நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு செஞ்சு ஏத்துக்குருவோம். அதை விட்டுவிட்டாங்க. அடுத்து என்ன? நம்ம நாட்டில் 1.61 லட்சம், அது 161 லட்சம் கோடி. எவ்வளவு கோடி? 161 லட்சம் இல்ல, 161 லட்சம் கோடி. கோடி 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 61 லட்சம் கோடி நம்முடைய பணம் பண முதலில் கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வராமல். 161 லட்சம் கோடியை கொடுத்திருக்கிறீடா. அந்த கடன் வாங்கினவன்ல யாரு? பிச்சைக்காரனா? திருவோடி ஏந்திரவனா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனா? தரலங்கிறான். தரல புடுங்க. அடை தரலங்கிற அவன்கிட்ட சொத்து இருக்கா இல்லையா? அவன்கிட்ட பறித்தால் அந்த பணத்தை எடுக்க முடியுமா இல்லையா? பாதியாவது கைப்பற்ற முடியுமா இல்லையா? என்ன பண்றாங்க என்று கேட்டா அதை தள்ளுபடி பண்றான். இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு இப்ப அறிவிச்சானே 500 1000 அறிவிச்ச 3வது நாள் மல்லையா உள்பட அதானி உள்பட அவங்க வாங்கின கடன் 7000 கோடியை தள்ளுபடி பண்றான். இப்ப ஏற்கனவே 1,61,000 தள்ளுபடி வச்சிருக்கிறான். இப்ப என்ன பண்றான்? நம்ம வைத்தறிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தை தள்ளுபடி பண்றான். எவ்வளவு திமிர் பத்தியில மக்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான். காசு வச்சுக்கிட்டு 500 ரூபாய் வச்சு டீ குடிக்க முடியல, அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கான். செத்து மாடிக்கிறான். 55 பேரு ரோட்ல நிக்கிறான், பேங்க பிடிச்சி அடிக்கிறான், மயங்கி விழுகிறான், கல்யாணம் நின்று போச்சுன்னு கதறான். அப்பனுக்கு பணத்தை அடக்க முடியலன்னு சொல்றான், ஆஸ்பத்திரியில் பணம் கட்ட முடியலங்கிறான். மக்கள் தவியாய் தவிக்கிற அந்த நேரத்தில் பார்த்து 7000 கோடி கடன் வாங்கினவன நம்ம பணத்தில் கடன் வாங்கினானே அவன் தள்ளுபடி. அடே நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறவனா? யார்கிட்ட காதல பூசுத்துற? இதாடா கருப்பு பணத்தை ஒழிக்கிறது. அப்ப கருப்பு பணத்துக்காரனுக்கு எங்க பணத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு தான் அதை கொடுக்குறான். உங்கள்கிட்ட வாங்குற இந்த பணம் எல்லாம் எதுக்கு என்று கேட்டால் இன்னொரு மல்லையாவுக்கு மறு தில்லையாவுக்கு நாளைக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்ப தள்ளுபடி பண்ணுவதற்காகத்தான் இந்த பணம் பறிக்கப்படுதா? அந்த 7000 கோடியை நீ வாங்கல, மல்லையாவுக்கு சொத்துங்க இல்லையா? அதானி அம்பானிக்கலாம் இல்லையா? ஒரு உத்தரவு போட்டு செல்லாது இல்ல, இன்னொரு உத்தரவு போட்டு பறிக்க வேண்டியனால அதானி சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமை, அம்பானி சொத்து அரசுடைமை, மல்லையா சொத்து அரசுடைமை, எல்லாம் கடன் தராததால எடுத்துக்கொண்டு சொன்னியா? அப்ப என்ன விளங்குது? கருப்பு பணத்தை ஒழிக்கிறது நோக்கம் இல்ல. நம்முடைய பணம், ஏழை பாலை மக்களுடைய பணத்தை பறித்து அவங்களுக்கு கடனை கொடுத்து கடனையும் தள்ளுபடி வட்டியும் தள்ளுபடி பண்ணி ஓடுறா டிக்கெட் எடுத்து ஓடுறான்னு மல்லையா அனுப்புன மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக வேண்டி செய்யறியே. இதுதான் கருப்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா? அப்ப அதுதான் கருப்பு. அதோட ஒப்பிட ஒண்ணுமே இல்லை. அவங்க பதுக்கி இருக்கிற அவனுடைய பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த நாட்டில் மக்கள்கிட்ட சின்னஞ்சிறிய காசு இருக்கும், கணக்கு காட்டாத பணம், அதான் கருப்பு பணம்ங்கிறான். ஒரு 2 லட்சம் ஒருத்தன் வச்சிருந்தான் கருப்பு பணங்கிறான். அது போய் நீங்க 5 லட்சம் வச்சிருந்தா கருப்பு பணங்கிறான். அட 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வச்சுட்டு இருக்கிறான், அதை போய் கருப்பு பணம் பானா? நம்ம வச்சுக்கிற கருப்பு பணம் சொல்றான், திமுறா சொல்றாங்க. கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் வெயிலிலே நடுத்தர நிப்பாட்டி விட்டேன், 2000 ரூபாய்க்கு அலைகிறார்கள், 2000 ரூபாய்க்கு அவர்களை கியூல நிறுத்தி விட்டேன். யாரு? ஒரு நாட்டின் பிரதமர். நீ ரஜினிகாந்த் நிப்பாட்டினியா கியூல? கமல்ஹாசன் நிப்பாட்டினியா? சினிமா கூத்தாடிகள் நிப்பாட்டினியா? உன் அரசியல்வாதிகளை நிப்பாட்டினியா? உன்னுடைய கூட்டாளிகளா இருக்கக்கூடிய எஜமானர்கள் இருக்கிறாங்களே அவங்கள நிப்பாட்டினியா? எங்களை எல்லாம் நடுத்துற நிப்பாட்டி போட்டு சாதனையா பேசுறான். நிறுத்திட்டன்ல, நம்ம எல்லாம் கருப்பணமா கீழே நிக்கிறானே. அந்த மாதிரியான தள்ளாத மக்களை எல்லாம் பார்த்து ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றான்,
கருப்பு பண முதலைகள் எல்லாம் இன்னைக்கு 2000க்கு மீறி வந்து விட்டார்கள், 2000க்கு அலைகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த கருப்பு பணம் என்பது வரி கட்டாத பணம் இருக்கு, இல்லைன்னு சொல்லவில்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாது சின்ன சின்ன விஷயம். இன்னும் சொல்ற கருப்பு பணத்தை பத்தி இப்படி பேசுறீடா, நீ அரசியல்வாதி எல்லாம் கரெக்டா கணத்தான் காட்டுறீங்களா? அரசியல்வாதி கணக்கு நாங்க கருப்பு பணம் வச்சிருக்கோம், அரசியல்வாதி 50 பேர் சுத்த சைவமா வச்சிருக்கீங்களா? எல்லாமே அனைத்துக்கும் கணக்கு காட்டிருவீங்களா? அவர் சொன்னபடி கட்டணம் பொண்டாட்டி இல்லைன்னு எழுதி கொடுத்து ஜெயிச்சு வந்தான், பொண்டாட்டி கல்யாணம் ஆகலன்னா நீ